மணிப்பூர் லடாக்கை தொடர்ந்து குஜராத்தில் வன்முறை வெடித்திருக்கிறது. இந்த வன்முறைக்கு மிக முக்கியமான காரணம் யார்? ஆர்எஸ்எஸ் செய்த இந்த சம்பவத்தோடைய பின்னணி என்ன? தொடர்ந்து வன்முறைக்கு காரணமாக இருப்பவர்கள் ஆர்எஸ்எஸ்ஆ பாஜகவா? மோடியும் அமித்ஷாவும் ஏன் கள்ள மௌனம் காத்து கொண்டிருக்கிறார்கள்? இது சார்ந்த முழு விபரத்தை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்னா. இது அரசியல் களம். தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க. மணிப்பூர் வன்முறையால் பாதிக்கப்பட்டது. அதற்கு மிக முக்கிய காரணம் பாஜக தான். அடுத்து லடாக்ல பாஜகவுடைய அலுவலகத்தையே எரிக்கப்பட்டு வன்முறையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த மக்கள். அதற்கு மிக முக்கிய காரணமும் பாஜக தான். தற்பொழுது குஜராத்தில் வன்முறை சம்பவம் வெடித்திருக்குது. இந்த வன்முறை சம்பவத்திற்கு காரணம் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆனா இந்த 3 மாநிலங்களுமே பாஜகவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்கள். பாஜகவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் தான் தொடர்ந்து வன்முறையால் பாதிக்கப்படுதுன்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. அதை நிரூபணம் செய்யற மாதிரியே தொடர்ந்து வன்முறை வெடித்து கொண்டிருக்கிறது. என்னன்னா, அங்கு வடக்கு மற்றும் மேற்கு மாநிலங்கள்லாம் நவராத்திரி அப்படிங்கிற விழா மிக பிரபலமான கொண்டாடப்படக்கூடிய விழாவாக இருக்குது. அந்த விழாவிற்கு ஒரு கட்டுப்பாடு, அதாவது செப்டம்பர் 22 அக்டோபர் 1 வரைக்கும் இந்த விழா நடக்கும். இந்த விழாவில் கர்பா அப்படி என்று சொல்லக்கூடிய நடனம் ஆடி அங்க இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக்குவாங்க. இதை தொடர்ந்து காலங்காலமாக நடைபெறுவது வழக்கம். அங்கு பல்வேறு சமூக மக்களும் பல்வேறு மதங்களும் கலந்து கொள்வது வழக்கம். ஆனால் அதை தடை விதிப்பதற்காக ஆர்எஸ்எஸ் உடைய துணை அமைப்பு விஸ்வ இந்து பரிஷத் என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் உடைய துணை அமைப்பு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அறிக்கை என்னன்னா, கர்பா அப்படிங்கிற இந்த நடனத்தில் இந்துக்கள் மட்டும்தான் பங்கேற்க வேண்டும். இந்துக்கள் அல்லாதவர்கள் இந்த கர்பா நடனத்துல பங்கேற்க கூடாது. ஏன்னா லவ்ச்காக் அதிகமா நடக்கிறதுனால இங்க விழாவுக்கு வரவங்க, இந்த நடனத்துல பங்கேற்கிறவங்க ஆதார் அடையாளங்களை சரிபார்த்து விட்டு தான் இந்த இதுல பங்கேற்கணும்னு ஒரு அறிவிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. ஆதார் அடையாளங்களை பார்த்தா எப்படி மதம் தெரியும்னு தெரியல. இந்த மாதிரி முட்டாள்தனமான அறிக்கையை ஆர்எஸ்எஸ் துணை அமைப்பும் போடுறாங்க. இதுக்கு தான் பாஜகவுடைய கட்சிகளே, கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே எதிர்ப்பு தெரிவித்தாலும் அதுல மிக முக்கியமான கட்சி, பாஜகவுடைய மிக முக்கிய கட்சி அத்வாலா என்கிற நபர் கடுமையான விமர்சனத்தை வச்சுட்டு கேள்வியும் எழுப்புறார். என்ன கேள்வி எழுப்புறார் அப்படின்னா, இந்துக்கள் அல்லாதவர்கள் அந்த பண்டிகையிலையும் அந்த நடனத்திலையும் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்றதுக்கு விஸ்வ இந்து பரிஷத் யார்? அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. கூடுதலா அவர் என்ன ஒரு பதில சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரியான விதிமுறைகள் போடுவது இந்தியாவுடைய பன்முகத்தன்மையையும் சகோதரத்துவத்தையும், இந்தியாவு அப்படிங்கிறது மதம் சார்பற்ற நாடு, மதத்தை வைத்தோ மொழியை வைத்தோ இனத்தை வைத்தோ பிளவுவாத சக்திகள் இதை பிளவுபடுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் கேட்கறதுக்கு அவங்க யாரு? அவங்களுக்கு என்ன உரிமை அப்படின்னு காட்டமான விமர்சனத்தை பாஜகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவரை தெரிவித்திருக்கிறார். இதை விட பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் என்ன ஒரு அவமானம் வேண்டும்னு தெரியல. இந்தியாவில் பல்வேறு பண்டிகைகள் நடக்குங்க. தீபாவளி எடுத்துக்கோங்க, அது இந்தியா முழுவதும் யார் வேணாலும் கொண்டாடுவாங்க. அதே மாதிரி கேரளாவில் ஓணம் இருக்கும், யார் வேணா கொண்டாடுவாங்க. பொங்கல் யார் வேணா கொண்டாடக்கூடிய நிகழ்வாக மாறிட்டு வருது. இந்த மாதிரி பண்டிகைகளில் இவங்க தான் வரணும், இந்துக்கள் தான் வரணும், மற்ற சமூகங்கள் மற்ற மதத்தினர் கலந்து கூடாது, வந்தா அப்படி நடக்கும் இப்படி நடக்கணும், புதுசா ரூல் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்எஸ்எஸ்ஸையே நம்ம இந்தியா ஏத்துக்கல. இதுல வேற ஆர்எஸ்எஸ் உடைய துணை அமைப்பு விஸ்வ இந்து பரிஷத் இந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க. இப்படி வெளியிட்டதுனால குஜராத்தில் வன்முறை சம்பவம் வெடித்திருக்குது. இப்படி வெளியிட்டதுனால அப்படின்னு ஒரு கருத்துக்கள் தெரிவித்திருக்கிறாங்க. செய்திகள் வெளியாகி இருக்கு. அதாவது எங்கன்னா, காந்தி நகர் என்று சொல்லக்கூடிய நகரத்தின் பக்கத்தில் இருக்கக்கூடிய பரியங் என்று சொல்லக்கூடிய கிராமத்தில் தான் வன்முறை வெடித்திருக்குது. ஏறத்தாழ 10 வாகனங்கள் சேதமாயிருக்கு.
ஏராளமான கடைகள் தீ வைத்து எரிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சம்பவம் வெளியே இருக்கு. இதை தடுக்க சென்ற காவல்துறையினர் மேலையும் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க அப்படின்னு செய்திகள் வெளியாயிருக்கு. இது மட்டும் இல்லாம அங்க என்னென்ன செய்திகள் இருக்குன்னு பத்திரிகையாளர் போய் கூடுதல் செய்தி விவரிக்க போயிருக்கிறாங்க. ஆனா பத்திரிகையாளர்களையும் அனுமதிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாஜக ஆண்ட மாநிலமாக நம்ம மணிப்பூரை பார்க்கிறோம். தற்போது லடாக்கில் வெடித்திருக்கிறது. இப்போ குஜராத். இந்தியாவில் இன்னும் எங்கெங்கெல்லாம் வெடிக்க போகிறதோ தெரியல. ஏன்னா பாஜக ஆளக்கூடிய மாநிலத்துல சம்பாதிக்கிறதே நம்ம பெருசு. ஆனா நிம்மதியா இரவு தூங்க கூட முடியாதாட்டுங்க. எப்ப வன்முறை வெடிக்கும், எப்ப நாம அந்த இடத்துல இருப்போமா, இல்ல கூடிய விரைவில் அந்த இடத்தில் இருக்கின்ற பொழுதே இறந்து விடுவோமா அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து பதட்டத்திலேயே இருக்கிறாங்க. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய மக்களை பதட்டத்திலேயே வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நாம் எடுத்துக்காட்டா சொல்லலாம். ஆனா சொல்லிக்குவாங்க டபுள் இன்ஜின் கே சர்க்காரு 56 இன்ச்சு விஸ்வகுரு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குதே, வாய் துறந்து பேசுறாங்களா? கள்ள மௌனம் சாதித்து கொண்டிருக்கிறாங்க அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும்னு எதிர்கட்சிகள் தொடர்ந்து விமர்சனம் பண்றாங்க. இதற்கு முன்னாடி எல்லாம் நாங்க ராகுல் காந்தி தான் விமர்சனம் பண்றாங்க. இந்தியாவோட இறையாண்மைக்கு எதிராக போடுறாரு, இந்தியாவுக்கு எதிராக போராட்டம் பண்றாங்கன்னு. அவங்க யாரும் போராடல. நீங்க கொடுக்கக்கூடிய அறிவிப்பு கொடுக்குறீங்க இல்லையா, நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள்ல நிறைவேற்றாம இருக்கிறீங்க இல்லையா, அதனாலதான் இந்தியாவுடைய மக்கள் உங்களை எதிர்த்து தான் போராடுறாங்களே தவிர அவரு ஒண்ணு இந்தியாவை எதிர்த்து போராடல. ஏன்னா நீங்க அவதூறு பரப்பிட்டு இருக்கிறீங்க. உங்க மேல ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்காக ஒரு விஷயத்தை பரப்பிட்டு இருக்கிறீங்க. அதை இந்திய மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்படி போட்டிருக்கக்கூடிய அறிவிப்பால் தான் நாங்க வன்முறை வெடித்திருக்கு. பண்டிகை நீங்களே எடுத்துக்கோங்க. பண்டிகை அப்படிங்கிறது யார் வேண்டுமானாலும் கொண்டாடலாம். இந்த பண்டிகையை இவங்க தான் கொண்டாடணும், அவங்க தான் கொண்டாடணும்னு எந்த சட்டத்திலையும் எழுதப்படலை. அது மக்களுடைய விருப்பம். ஆனால் இவங்க போடுறாங்க இந்துக்கள் தான் கொண்டாடணும், இந்துக்கள் அல்லாதவர்கள் வந்தால் அது வெடிக்கும் இது வெடிக்குங்கிறாங்க. நீங்கள் இப்படி அறிவிப்பு விடுறதுனால தான் எல்லாமே வெடித்து கொண்டு இருக்கிறது. இதற்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தா பாஜக அரசாங்கம் தான் பொறுப்பேற்றுக்கணும். ஏன்னா நவராத்திரி அப்படிங்கிறது வட மாநிலங்களில் கொண்டாடக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு விழா. அந்த விழாவில் கர்பா நடனத்தில் இவங்க தான் ஆடணும், அவங்க ஆடக்கூடாது. நடனம் அப்படிங்கிறது மக்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடம், ஒரு தருணம்னு சொல்லலாம். அந்த தருணத்திலையும் விஸ்வ இந்து பரிஷத் கை வைக்கிறாங்க. RSS உடைய ஐடியாலஜி என்ன? இந்துத்துவா கொள்கை எல்லாமே நம்ம சொல்றது தான் கேட்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்தியாவோட ஐடியாலஜியே சமத்துவம். அதுக்கு எதிராகவே RSS இருக்கிறாங்க. ஆனால் RSS மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இது சமூக சேவை இயக்கம் அப்படின்னு. இவங்க செய்த சமூக சேவை இதுதானா அப்படின்னு மக்கள் கேள்வி எழுப்புறாங்க. RSS எந்த சமூக சேவையிலுங்க ஈடுபட்டுச்சு? சுதந்திர போராட்டத்துக்கே பங்கெடுக்காத ஒரு இயக்கம் வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்கள போய் புகழ்ந்து தள்ளுறார் மோடி. ஆனால் RSSஐ தொடர்ந்து அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும்னு மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. இப்போ குஜராத்தில் இந்த மாதிரியான பண்டிகைகளில் இந்துக்கள் தான் பங்கெடுக்கணுங்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வந்தாலோ, பீகாருக்கு ஆட்சிக்கு போனாலோ போக மாட்டாங்க, அது வேற விஷயம். அப்படி வந்தாலோ பிளவுவாத சக்தியா இவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இப்போ கருத்து கணிப்பா இருக்கு. இவங்க இந்த கூட்டத்துல இவங்க தான் கலந்துக்கணும், இந்த பண்டிகைகள்ல இவங்க தான் கலந்துக்கணும், இந்த கோயிலுக்கு இவங்க தான் போகணும், அந்த கோயிலுக்கு அந்த மதத்தினர் தான் போகணும், இந்த குறிப்பிட்ட சாதியினர் இந்த மொழி தான் பேசணும், அந்த சாதிக்காரங்க இங்க வரக்கூடாதுன்னு அப்படின்னு பிரித்திடுவார்களோ அப்படின்னு மக்கள் பயத்திலும் பதற்றத்திலையும் இருக்கிறாங்க. அதெல்லாம் நடைபெறக்கூடாது அப்படின்னா RSS போன்ற இயக்கங்கள் இந்தியாவை விட்டே அகற்றப்பட வேண்டும். அகற்றப்பட்டால் மட்டுமே இந்தியாவுடைய மக்கள் ஒற்றுமையாகவும் சகோதரத்துவமாகவும் மத சுதந்திரத்தோடையும் இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இது போன்ற உதாரணங்கள் சொல்லலாம். ஆனால் மணிப்பூரில் வன்முறை சம்பவம் வெடித்தது. மோடி அவர்கள் போய் அங்கே பார்த்துருக்கிறாரு. பார்த்துட்டு உங்களுக்கு நலத்திட்டங்கள்லாம் தரேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் லடாக்கில் வெடிச்சிருக்கு. அந்த சோனமாங் அப்படிங்கிற தலைவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆனால் அவரு தான் காரணம்னு வேற சொல்றாங்க. அவரு வன்முறையான விஷயங்கள்லாம் ஈடுபடல. உண்ணாவிரத போராட்டம் காந்தியோட அகிம்சை வழியில தான் போராடினார். அவருக்காகவும் நாம் போராட வேண்டும். RSS இயக்கங்கள் எங்கெங்கெல்லாம் நீதிக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவங்களையெல்லாம் போராடி
வெல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்திய மக்களிடையே நாம் வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கிறது. எந்த விழாவில் யார் வேண்டுமானாலும் பங்கேற்கலாம். அது உங்களுடைய சுதந்திரம், உங்களுடைய விருப்பம். இது போன்ற அறிவிப்புகள் மீண்டும் வன்முறையை எழுப்பக்கூடாது என்றால் விஸ்வ இந்து பரிஷத், RSS உடைய துணை அமைப்புகள் அத்தனையும் ஒழிக்கப்பட வேண்டும். இதற்கு இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றம் தலையிட்டு பதிலளிக்க வேண்டும் என்பதே இந்திய மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆக இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுட்டு போங்க. மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா.